நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வி க்ளோ பேட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புது வீடு ஒன்று பார்க்க போகிறோம். டூப்ளெக்ஸ் வீடுங்க. இந்த சைட்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. சவுத்து ஃபேஸிங்க, தெற்க பார்த்த மாதிரி வீடு இருக்குது. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரவணாசிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா, டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு பிளாட்டுங்க. அது சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த அளவுக்கு பார்த்து தாங்க கட்டியிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% ஆஃப் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிருக்குங்க. இன்னும் பெயிண்டிங் வேலை அந்த மாதிரி சின்ன ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. இந்த வீட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி ஃபுல் வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்லைன் மட்டும் பார்க்கலாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்குது. ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி ஃபுல் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹால் வந்து ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்சம் மூலிமா ஃபால் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் எல்லாமே பெண்டிங் இருக்குங்க. எந்த ஒரு ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து இன்னும் போடல. ஒயரிங் மட்டும் தான் முடிச்சிருக்காங்க. இந்த லைட் எதுவும் ஃபிட் பண்ணல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இன்வெர்டர் வைக்கிறதுக்கான யூபிஎஸ் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸுக்கு கீழே டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றதுனால ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹால்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கான வழிங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரூம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு அவசரம். குழந்தைங்க படுக்கிறதுக்கான பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காம்பேக்ட் சைஸில் தாங்க இருக்குது. இந்த ரூமோட சேர்த்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூம் இருக்குங்க. அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து கிரானைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு அவசரம் செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹாலில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்து சீலிங்கில் வந்து சிம்பிளாக ஸ்பாட் லைட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்து லைட்டிங்கு ஏர் வென்டிலேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூனிட்டுமே ஃபிட் பண்ணல. இனிமேல் தாங்க எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா வெட்டி ஏரியா ட்ரை ஏரியான்னு 2மே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்து பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்ரூம் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் வந்து ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங் ஏர் வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரோட மலை தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியுதுங்க. ஸ்டார் கேஸ் வழியாக மேலே வந்தீங்கன்னா டெரஸ் தாங்க, ஓப்பன் டெரஸ் தான். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. இந்த வீடு உங்களுக்கு புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி ஒரு வேளை இந்த வீடு வந்து சோல்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க. அப்போ நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.